அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட கிருபையை கொண்டு நாம் எல்லாம் உம்ராக்காக தயாராக இருக்கிறோம். இந்த 2026 ஹஜ்ஜிக்கு அப்புறம் நம்மளுடைய பிஸ்மி ட்ராவல்ஸ் குரூப் தான் தமிழ்நாட்டிலேருந்தே ஃபஸ்ட்டு கிளம்புது. ஆல்ரெடி ஹஜ்ஜிக்கு போன ஹாஜிகள்லாம் இன்னும் உள்ளே இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் இப்போ தான் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க இருக்கும்போதே நம்ம வந்து உள்ளே போகிறோம். தல்பியா இருக்கல லப்பைகள்லாம் உம்மலப்பை இந்த தல்பியா வந்து நம்ம அதிகமாக ஓதிக்கிட்டே இருக்கணும். காபா வந்து பார்க்குற வரைக்கும் நம்ம வந்து இந்த தல்பியா வந்து அதிகமாக நம்ம ஓதணும். ஏன்னா நம்மளுடைய இவ்வளோ நாள் நம்ம காபா வந்து டிவியில் தான் பார்த்துருப்போம். அல்லாஹ் வந்து நமக்கு ரொம்ப பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்குறான். அல்லாஹ்வுக்கு வந்து நம்ம நிறைய நன்றி செலுத்தணும். நீங்கள் பாருங்களேன், உலகத்தில் பல மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, லட்சமாக சம்பாதிக்கிறவங்க, கோடியாக சம்பாதிக்கிறோம். அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் கொடுக்காத பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்குறான். யாருக்கு இந்த பாக்கியத்தை நாடி இருக்கிறானோ, யாருடைய கண்கள் காபாவை பார்க்க வேண்டும் என்று நாடி இருக்கிறானோ மட்டும்தான் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுக்குறான். அதனால் வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பாக்கியம் சாதாரணமானது கிடையாது. நம்ம இருக்கக்கூடிய நாட்களில் ரொம்ப நம்ம வந்து அமல்களில் செலவழிச்சிடணும். அல்லாஹ் சொல்கிற காபா பார்த்துக்கிட்டு இருந்தாலே நன்மை. ஓத தெரியலையா, காபா பார்த்துக்கிட்டாது இருங்க. நம்ம எல்லா வக்தையுமே ஹரமில் போய் தொழுவணும். இன்ஷா அல்லாஹ் அதுக்குள்ளே நியத்தை வைங்க. நம்ம இப்போ நம்ம தங்கக்கூடிய ஹோட்டல் வந்து இப்ராஹிம் கலீல் ரோட்டில் இருக்குது. இப்ராஹிம் கலீல் ரோட்டில் எப்படின்னா பாங்க் சொன்னோன்னே லாக் பண்ணிடுவாங்க. அப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ரோட்டில் தொழுவாங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் முடிஞ்ச அளவு ஹரமில் போய் எல்லா வக்துமே தொழக்கூடிய இதை வந்து நியத்தை வைங்க. அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு காய்ச்சல் தலைவலி எது வந்தாலும் மாத்திரை போட்டு பாருங்கள். கேட்கலையா குரூப் லீடர்கிட்ட சொல்லிடணும். நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய, ஏன்னா நீங்கள் வந்து நம்மளை நம்பி வந்திருக்கீங்க. திருப்பி வந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறது வந்து எங்களுடைய பொறுப்பு. அதே மாதிரி வந்து அங்கே இருக்கக்கூடிய நாட்களில் சம்சம் தண்ணி எல்லோரும் அதிகமாக குடிங்க. ஏன்னா நம்ம வீட்டிலே நீங்கள் பாருங்கள், நம்ம சொந்தக்காரங்க யாராவது போயிட்டு வந்து ஒரு சின்ன கிளாஸ் அளவு தான் நமக்கு தண்ணி தருவாங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய நாட்களில் மக்காலையும் அவங்களுக்கு சம்சம் தண்ணி கிடைக்கும், மதினாலையும் சம்சம் தண்ணி கிடைக்கும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூடினாங்க மாவு சம்சம் லிமா சுரிபலகு. அதாவது வந்து நம்ம எந்த நோக்கத்திற்காக சம்சம் தண்ணியை நம்ம குடிக்கமோ அந்த நோக்கம் வந்து நிறைவேறும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து நம்ம சாப்பிட போகிற இடத்துல தண்ணி இருக்க தான் செய்யும். அந்த தண்ணியை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் சம்சம் தண்ணி ஹரமுக்கு போகும்போது ஒரு 5 லிட்டர் பேக் வந்து வெளியில் போகும்போதே விற்பாங்க. அந்த பேக்கில் வந்து பிடிச்சிட்டு வந்து ரூமில் வச்சு குடிங்க. இருக்கக்கூடிய நாட்கள் அதிகமாக குர்ஆன் ஓதுங்க. ஏன்னா இருக்கக்கூடிய நாட்கள் 14 நாட்கள் தான். அதிகமாக நம்மளுடைய ட்ராவல்ஸ்க்காண்டி துவா செய்யுங்க. உங்களுடைய துவா பறக்கிறதுனால தான் அல்லாஹ் வந்து நமக்கு இவ்வளோ பெரிய, இங்கே பாருங்கள், ஹஜ்ஜி முடிஞ்சு ஃபஸ்ட்டு குரூப்பே நம்ம குரூப்பு தான். 2 குரூப்பே பார்க்கும்போது பெரிய குரூப்பு. இன்னும் எந்த குரூப்புமே உள்ளே போகல. தமிழ்நாட்டிலேருந்து இன்னும் எந்த குரூப்பையுமே உள்ளே போகல. நம்ம பிஸ்மி ட்ராவல்ஸ் குரூப்பு தான் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ 2026 ஹஜ்ஜிக்கு அப்புறம் உள்ளே போகிறோம். நம்ம ட்ராவல்ஸ்க்காண்டி அதிகமாக துவா செய்யுங்க.